மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இக்காலத்தில் குறிப்பாக மின்வாரியம் தொடர்பாக எந்த சூழ்நிலையும் அதானியை சந்திக்கவில்லை என்று ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகும் அந்த அறிக்கையில் மீது சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். ஒரு முறை படித்து தெரிஞ்சுக்கலாம், ஒரு முறை படித்து புரியலைன்னா பல முறை படித்து முயற்சிக்கலாம். பல முறை படித்து அந்த அறிக்கையை புரிஞ்சுக்க தெரியல அப்படின்னா தெரிஞ்சவங்கள்ட்ட விளக்கத்தை கேட்டு தன்னை சரி பண்ணிக்கலாம். அப்போ படித்தும் புரியலை, பல முறை படித்தும் புரியலை, தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டும் புரிஞ்சுக்கிறதுக்கான பக்குவமும் இல்லை, அந்தளவுக்கு அறிவுத்திறனும் இல்லை. நான் ஒன்று மட்டும் கேட்குறேன், அந்த வரிகளில் ஜாமீன் அமைச்சர்னு இருந்துச்சு. பிஜேபியில் எத்தனை பேர் ஜாமீனில் வெளில வந்திருக்காங்க, எத்தனை பேர் அமைச்சர்களாக இருக்காங்க. ஒரு பக்குவத்தை சொல்லுகின்ற பொழுது, ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது மாற்று கருத்துக்களை நாங்கள் முன்வைக்கின்றோம். இந்த 3 ஆண்டுகளில் அதானி நிறுவனத்திலிருந்து எந்த விதமான உறவுகளோ தொழில் ரீதியான வர்த்தக தொடர்புகளோ இல்லை என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்பது 7 ரூபாய் ஒரு பைசாக்கு வாங்கக்கூடிய மின்சாரம் என்பது கடந்த அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட மின் ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்ட நிதி என்பது உச்சநீதிமன்றம் வரை சென்று வழக்கு நிலுவையில் இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் தடையாணை கேட்டும் உச்சநீதிமன்றம் தடையாணை வழங்கவில்லை. அதனால் அந்த நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இது நாங்கள் ஒப்பந்தம் போட்டதைப் போல, எங்களது அரசு ஒப்பந்தம் போட்டதைப் போல, மின்வாரியம் ஒப்பந்தம் போட்டதைப் போல ஒரு தோற்றத்தை மக்கள் மத்தியில் உருவாக்குவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். அந்த முயற்சி ஒருபோதும் எடுபடாது. மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் வழங்கக்கூடிய சிறப்பு திட்டங்களும் முதலமைச்சருடைய பொற்கால ஆட்சியை பற்றும் தமிழ்நாட்டு மக்கள் பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வென்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தான் மீண்டும் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள். இது மக்கள் மனதில் வைத்திருக்கக்கூடிய, மாண்பு முதலமைச்சர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு, பாசம். இது நீங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் பார்க்குறீங்க. அதுதான் மக்களிடம் இருக்கக்கூடிய யதார்த்த நிலை. இந்த 3 ஆண்டு எந்த ஒப்பந்தமும் போடல, மத்திய மின்துறையோட எந்த ஒப்பந்தமும் போடல. இல்லை, மின்துறையுடன் ஒப்பந்தம் போட்டது நாங்கள் செக்கியோட போட்டிருக்கோம். ஒன்றிய அரசு நிறுவனமான சோலார் எனர்ஜி கார்பரேஷன் அவங்களோடு சேர்ந்து நாங்கள் ஒப்பந்தம். அவங்க யாருக்கிட்ட கொள்முதல் பண்ணுறாங்கங்கிறது தெரியாது. நம்ம கொடுக்கக்கூடிய அவங்களுக்கான அந்த எவ்வளோ மின்சாரம் கொள்முதல் செய்கிறோமோ அதற்கான தொகை என்பது அந்த நிறுவனத்துக்கு தான் நம்ம கொடுப்போம். எந்த தனியார் நிறுவனங்களுக்கும் நம்ம கொடுப்பதில்லை. அப்படிப்பட்ட ஒப்பந்தங்களும் கிடையாது. அதான் ரொம்ப தெளிவாக சொல்கிறோம். குறிப்பாக இந்தியாவிலேயே மிக குறைந்த யூனிட் ஒன்றுக்கு 2 ரூபாய் 61 பைசா என்ற அளவில் கொள்முதல் செய்வது தமிழ்நாடு மின்சார வாரியம் தான். அதை ரொம்ப தெளிவாக நாங்கள் சொல்லிடுறோம். அதனால் எந்த இடங்கள்லையும் யாரும் ஒரு விஷயங்கள் என்னென்னா, இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில் ஏதாவது தமிழ்நாடு அரசின் மீது புகார்களை சொல்லிவிட முடியாதா, விமர்சனங்களை முன்வைத்து விட முடியாதா, மக்கள் மத்தியில் ஒரு அவப்பெயரை உருவாக்கிவிட முடியாதா என்பதை பூதக்கண்ணாடி போட்டு சல்லடை போட்டு தேடுறாங்க. தேடி தேடி பார்க்குறாங்க. சில முயற்சிகள் எடுக்கிறாங்க. அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் அவர்கள் தேடக்கூடிய நிகழ்வுகளும் தோல்வியில் முடியுது. அந்த விரக்தியில் தான் சில நேரங்களில் அறிக்கைகள் மோசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய, மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய அந்த அறிக்கைகளாக இருக்குது. அறிக்கைகளே அவருடைய விமர்சனங்களை கண்டு நாங்கள் ஒருபோதும் அஞ்சுவதும் இல்லை. அந்த அறிக்கைகளை பார்த்து நாங்கள் ஒருபோதும் சிந்தித்ததும் இல்லை. சரியான அறிக்கையாக இருந்தால், சொல்லக்கூடிய கருத்து சரியாக இருந்தால் அதை நாங்கள் யோசித்து பார்ப்போம். அந்த அறிக்கைகள் மீது என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். அறிக்கைகளே தவறான அறிக்கையாக இருக்கின்ற பொழுது, பொய்யான அறிக்கையாக இருக்கின்ற பொழுது, ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது அது சரியாக தவறா என்பதை யோசிக்காமல் இன்னும் கூட ஒரு சிலருக்கு ஒன்றுமே யாருமே கவனிக்கலன்னு வச்சுக்கங்களேன். ஒரு உதாரணம் கேட்கட்டுமா? வெளிநாட்டில் போய் படித்தேன்னு சொன்னேன். இப்போ இந்த டீமில் போனது 11 பேர். இந்த டீமில் போனது 11 பேர் வெளிநாட்டில் போய் படித்தாங்க. அதில் தமிழ்நாட்டிலேருந்து ஐஏஎஸ் கேடரில் இருக்கக்கூடிய சேலத்தில் மாவட்ட ஆட்சியராக இருந்த ரோகிணி ஐஏஎஸ் அவர்களும் இந்த டீமில் போயிருக்காங்க. அது யாராவது பத்திரிகையில் செய்தி போட்டிங்களா? அது யாராவது தொலைக்காட்சியில் காட்டினீங்களா? எல்லா தொலைக்காட்சியிலும் வரிஞ்சு கட்டி ஏதோ யாரோ படிக்காத ஒரு படிப்பை படிச்சுட்டு வந்துற மாதிரியும், அந்த படிப்பினால் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குற மாதிரியும் ஒரு செய்தி, ஒரு பிரேக்கிங் நியூஸ் அது இதுன்னு போட்டிங்க. யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் அந்த டீமில் போனாங்க. இது வருஷம் குறைஞ்சபட்சம் 10லேருந்து 12 பேர், 15 பேர் இந்த 3 மாதம் 6 மாத கால பயிற்சிக்கு சென்று வரக்கூடியவர்கள். இந்த போன 11 பேரத்தில் 3 பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், 3 பேர் ஐபிஎஸ் ஆஃபீஸர். இந்த மாதிரிலாம் அதில் போயிட்டு வந்திருக்காங்க. அவங்கள பற்றிலாம் ஒரு செய்தி கூட இல்லை, யாரெல்லாம் போனாங்க என்னன்ட்டு. நீங்கள் என்னென்னா
எந்த இடத்துலையும் மக்கள் செல்வாக்கு இல்லாத ஒரு நபர்களுக்கு மீடியாவோ தொலைக்காட்சி பத்திரிகைகள் தான் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து செய்திகளை வெளியிட்டிருக்கிறீங்க. மக்களிடத்தில் மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய முதலமைச்சருடைய சாதனைகளை மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து முதலமைச்சர்களுக்கு ஆதரவை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஆதரவு 2026 சட்டமன்ற தேர்தலிலும் வழங்க இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் இப்போ கூட பார்த்தீங்க. எவ்வளோ சந்தோஷமாக மக்கள் மனுக்களை கொடுத்தாங்க. தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் மனுக்களை கொடுத்துருக்காங்க. தீர்வு காணக்கூடிய ஆட்சி மாண்புமிகு தளபதி ஆட்சி. சார் இப்போ ஐஏஎஸ் ஆகிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் போயிருக்காங்க. இவர் எப்படி சார் ஒரு பொலிட்டிஷியன் எப்படி சார் போனாங்க இதில் அந்த ட்ரைனிங் இதில் போகிறதுல அரசியல்வாதிகளும் போவாங்க, பத்திரிகையாளர்களும் போவாங்க. அந்த மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் பத்திரிகையாளர்கள் அரசியல்வாதிகள் அந்த மாதிரி தேர்வு செய்யப்பட்டு அனுப்புவாங்க. அந்த பட்டியலில் தான் 11 ஒன்றிய அரசு தேர்வு செஞ்சு அனுப்புவாங்க. அந்த 11 பேர் அனுப்புனதுல 1 இது 10 மறந்துட்டீங்க, 1 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. அதனால் 11ஐயும் சேர்த்து ஃபோக்கஸ் பண்ணால் நல்லா இருக்கும். அதுக்காக தான் சொன்னேன். ஏன்னா இது யாருமே பார்த்தா உங்களுக்கே இப்போ தானே தெரியுது.